நிகழும் மங்களகரகமான குரோதி ஆண்டு 14/5/2024 சப்தமி திதியும் பூச நட்சத்திரமும் உத்தராயணமும் கூடிய சுபயோக சுபதினத்தில், அதாவது ஆங்கிலத்திற்கு 14/5/2024 முதல் 14/6/2024 வரை கூறிய மிக தமிழ் 12 மாதங்களில் 2 என்ற சொல்லுக்கு பெருமையும் சிறப்பும் எல்லா கலைகளிலும் உண்டு. இந்த 2 என்ற சொல்லுக்கு தமிழில் ஆன்மீக தேடலில் அருளாளர்கள் நமக்கு வழிவகுத்துள்ளார்கள். அந்த 2ஆம் பாவகத்துக்கு மிகப்பெரிய இன்றியமையாத பாவம் அந்த பாவகம். அப்படிப்பட்ட 12 ராசிகளில் ரிஷப ராசியாகிய ரிஷப ராசிக்கு தமிழ் 12 தமிழில் முதல் மாதம் சித்திரை, 2வது மாதமாக வைகாசி, 2வது மாதம் வைகாசி மாதம் இந்த 14/5/2024 பிறக்கின்றது. தமிழ் மாதம் வைகாசி, ஜோதிடத்துறையில் ரிஷபராசி. 12 மாதத்திற்கும் 12 ராசி. அதில் உச்சம் ஆட்சி எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தெரியும். நேயர் பெருமக்கள், தமிழ் ஜோதிடம் நிர்வாகத்திற்கும் எனது வாழ்க்கையை, எனது எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நம்பிக்கையையும் மிக தெளிவான ஆற்றலையும் கொடுக்கின்ற என் கண்மணிகளாகிய நேயர் பெருமக்களினுடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது மீன ராசி. முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களின் அகராதியில் மட்டுமே காணக்கூடிய ஒன்று. முடியாதவர்கள் தான் அடுத்தவர்களை பற்றி விமர்சித்துக்கிட்டே இருப்பாங்க. முடியும் என்று நினைப்பவர்கள் அடுத்ததை நேசிக்க பயன்படுத்துவார்கள். நேசிக்க பார்ப்பார். முடியும் என்ற ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அக்ரி, முடியும் என்பது ஒரு அப்ரூவல், முடியும் என்பது ஒரு ரெகக்னைஸ். அந்த ரெகக்னைஸ் யாருக்கு இருக்கும்? பிரஸ்டீஜ். அந்த ரெகக்னைஸ் யாருக்கு இருக்கும்? மீனத்திற்கு. அந்த ரெகக்னைஸ் யாருக்கு இருக்கும்? அன்பு செலுத்துவதற்கு. அந்த ரெகக்னைஸ் யாருக்கு இருக்கும்? கொஞ்சம் பிரஸ்டீஜ் பார்க்கிறவருக்கு. போதுமா? பிரஸ்டீஜும் பார்ப்பீங்க. மீனம் இல்லையா? காலபுருஷனுக்கு 12, அயன சயன போக உறவு துறவு 12 முடிஞ்சு போச்சு. சாதாரண இடம் இல்ல, மிக பெரிய மிக கீழினமான இடம். அதுக்கு ஆப்போசிட்ல இன்வெளி ப்ரொபோசல்ல மிக உயர்வான இடம். அப்படிப்பட்ட இடம்தான் மீன ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? ராசிநாதன் உங்களுக்கு 3ல இருக்கிறார். முயற்சி, வெற்றி, சகோதர ஸ்தானம், பயமில்லாதது, வலிமை ஸ்தானம், தேகமானவர், எல்லா வகையிலையும் செயல்படக்கூடியவர், எல்லாத்தையும் யோசித்து தர்மம் செய்யக்கூடியவர், எல்லாத்தையும் சிந்தித்து ஃபைனான்ஸ் கண்ட்ரோலாக இருக்கக்கூடியவர். மீனம், வெளிநாடு, அரசியல், சாசனம், ஃபைனான்ஸு, என்ன பேங்கு, என்னமோ பேங்க் சொல்கிறோம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கஜானா பேங்க், பணம்லாம் அச்சடிக்காங்களே பேங்கு, அப்படிப்பட்டது எல்லாமே ஹை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொஃபஷனல் ஜாப், ஹை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொஃபஷனல் ஜாப். இதெல்லாம் மீனராசிக்கு டெபாசிட் ஆனது. இது எல்லாம் மீனராசிக்கு டெபாசிட் ஆனது. உங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு தான் பந்தம், உதவி, அம்மா மேல பாசம், டியூ டு அப்ராடு கண்ட்ரி எல்லாமே போவீங்க, எல்லாமே உண்டு. அப்ப இந்த குறுப்பயிற்சியும் வலியை கொடுக்குது. இந்த வைகாசி மாசமும்
வாழ்க்கையை கொடுக்குது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ராசிக்கு என்ன சொன்னி, வை காசு, 7 சனி, விரைய சனி, திருமணம் ஆகும், விரைய செலவு ஆகும். சுப செலவு வச்சுக்கோங்க, வீட்டை கட்டுங்க, ஒரு கடையை வைங்க, ஒரு ஹோட்டல் வைங்க, கொஞ்சம் சுப செலவை செலவச்சுக்கோங்க. ஒண்ணுமே செலவழிக்கல, காசு இல்லை, கஷ்டம். வீட்டில் உண்டு, வீடு உண்டு, வாசல். நம்ம வீடு உண்டு, வாசல் உண்டு, அப்படி மட்டும் வச்சுக்கோங்க. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. யாருக்கும் உதவி பண்ண வேண்டும். அந்த மாதிரி வச்சுட்டா இந்த மீன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் குரு நல்ல முறையில் இருக்கிறார். நிச்சயமாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை தொழிலை வேற பார்க்கிறார். அப்ப 10ஆம் இடத்தை தொழிலை பார்க்கும் பொழுது நிர்வாகம், அரசியல், அரசியல் சாசனம், பட்டம் பதவி, பேங்க் சம்பந்தப்பட்டது, மஞ்சள் சம்பந்தப்பட்டது, கரும்பு சம்பந்தப்பட்டது, துணி சம்பந்தப்பட்டது, ஜவுளி சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்படிப்பட்ட எல்லா டிஸ்கிரேஸ்லையும் மிகப்பெரிய ஒரு எம்பரர், மிகப்பெரிய ஒரு கிங் ஆஃப் தி எவிடன்ஸ், அப்படிப்பட்ட நிலைமை மீன ராசிக்கு உண்டு. தயவு செய்து ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மீன ராசி சொல்லிட்டேன், கன்னியா லக்னம் இருந்தா மாட்டிக்கிறீங்க. மீன ராசிக்கு சொல்லிட்டேன்ல, அப்ப கன்னியா ராசி இருந்தா இவனும் பாவி அவனும் பாவி. அப்ப 7 பாவி தொலைச்சிருவான். மூச்சு விடாம இருக்கணும். அது குரு பயிற்சியா இருந்தாலும் சரி, இல்ல அது ராகுகேது பயிற்சியா இருந்தாலும் சரி, இல்ல குரு திரிகோணாதிபதியா இருந்தாலும் சரி, கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இடம் கன்னியா லக்கணத்துக்கு பாவி. மீன ராசி கன்னியா லக்கணத்துக்கு பாவி. அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் விருச்சிக லக்கணமோ சிம்ம லக்கணமோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா கோணங்களையும் பார்க்கணும். எல்லா கோணையும் பார்க்கும்போது இந்த வைகாசி மாசம் அப்படியே மூவ் பண்ணி நீங்க கொண்டு போயிடலாம். பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சென்னையில் உள்ள திருவழிதாயம் வழிபாடு, திருநின்ற ஊர் என்னை பெற்ற தாயார். உலகத்திலேயே அந்த நாமம் யாருக்கும் கிடையாது. என்னை பெற்ற தாயார், என்னையும் பெற்றவர் தான், உங்களையும் பெற்றவர் தான். கண்டிப்பா பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பறிந்து நீ. இந்த பாதியை காப்பாற்றக்கூடியவள் மீனராசிக்காரி தான். உத்தரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி, சமயபுரம் ஒரு முறை சென்று வாருங்கள். பூரட்டாதி திருச்செந்தூர் ஒரு முறை, சமயபுரம் உத்தரட்டாதி, ரேவதி திருச்செங்கோடு. தயவு செய்து மறந்துடாதீங்க. உத்தரட்டாதி சமயபுரம் ஒண்ணுமே சொல்ல, 10 ரூபா 5 ரூபா உப்பு மிளகு வாங்கி போடுங்க, தவிடுபடி ஆக்கிடுவோம். அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாசம் அப்படியே கொண்டு போயிருங்க. ஒரு மிக அதாவது விரையாதிபதியாக இருந்தாலும் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நமது புத்திசாலித்தனம். பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பணம் இல்லைன்னா பிணம். பணம் பாதாள வரையும் செல்லும். பணத்தை வச்சு எதை வேணாலும் சாதிக்கலாம், அன்பை சாதிக்க முடியாது. ஆனால் இப்போ அன்புக்கு இடம் இல்லை. பணம் தான். அதுக்கு மீன ராசி எப்படி நெளிவு சுழுவா பண்ணணுமோ அரசியல் புகுந்து விளையாடணும். சுபபிரே மார்க்கெட் புகுந்து விளையாடுங்க. உங்க ராசிக்கு 3ல தானே இருக்காரு. வெற்றி நிச்சயமாக கொடுப்பார். போதுமா? முருகன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, வடக்கு முக பேசிங், நார்த் பேசிங் உள்ள அம்பாள் வழிபாடு. நார்த் பேசிங்ல யார் இருக்கா? காளிகாம்பாள், துர்கை இருக்கா. துர்கை காளியெல்லாம் வடக்கு தான் இருக்காங்க. நம்ம டென்ட் இருக்குது வாராகி அம்மனை வழிபடுங்க. ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், பதிகங்கள் எல்லாமே பண்ணும் பொழுது அந்த தாக்கங்கள் குறைந்து இந்த வைகாசி மாசத்தை அப்படியே நீங்க கொண்டு போயிடலாம். அதுல மாற்று கருத்து அல்ல. ஆக மொத்தம்
12 ராசிக்கும் இந்த வைகாசி மாசத்துல நல்ல தீர்வு, நல்ல கவனமா இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன லக்னம், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன லக்னம், லக்னாதிபதி ஆட்சியா உச்சமா நீச்சமா, லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு, பணபரத்துல இருக்காரா, திரிகோணாதிபதியா இருக்காரா, கேந்திரத்துல இருக்காரா, ஆறு பண்ணல மறைஞ்சிட்டாரா, எல்லா கோணத்திலையும் பார்த்து நல்ல தெளிவு பண்ணி உங்க ஜாதகத்தை பக்கத்துல கொடுங்க. ரொம்ப சந்தேகம் இருந்தா ஐயாவுக்கு கீழ்கண்ட நம்பருக்கு அனுப்புங்க என்று கூறி 12 ராசிக்கும் பதிவை மிக தெளிவாக துல்லியமாக நேயர் பெருமக்களுக்கு மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கொடுத்து விட்டேன் என்று கூறி நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.